பாத்து பாத்து. என்ன நீ பாத்து வா. என்னது? நான் பார்த்து வரணுமா? ஏய், இங்க யாரடி தண்ணி ஊத்தி வச்சது? ஐயோ அம்மா, தண்ணி ஊத்தி வைக்கல, தரைக்கு மாப் போட்டிருக்க. ஏய் வீணா, இப்ப எதுக்கு துர்கா வடிச்ச? இவளுக்கு வக்காலத்து வாங்காம கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? ஏண்டி கூறு கேட்ட கழுத, எதை எப்ப எங்க செய்யணும் தெரியாது? என்ன ஜென்மமோ? ஏய், இந்த வீட்டுக்கு வந்து எங்க உசுர வாங்கிட்டு இருக்க? அம்மா, வீட்டு தொடக்கிறது தப்பாம்மா. ஏண்டி அறிவு கிட்ட மூதேவி, இது என்ன ஓ வீடு மாதிரி சாணி முழுகிற வீடுன்னு நினைச்சியா? இது ஜமீன் வீடு. ஏன் வீணா, இந்த வீட்டுக்கு மா போடுறதுல என்ன தப்பு? நீ பார்த்து நடந்து வராதது ஓன் தப்பு. மாப் போட்டது தப்பு இல்ல. நான் வெளிய கிளம்புற நேரமா பார்த்து இவ மாப் போட்டா பாருங்க, அதுதான் தப்பு. நான் கீழே விழுந்து அடிபட்டு நடக்க முடியாம பெட்ல கிடக்கணும். அவ அத பார்த்து ரசிக்கணும். அதுக்கு தான் இந்த வேலை பார்த்திருக்கா. ஐயோ, அப்படிலாம் இல்லம்மா. ஏய், வாய மூடு. உன்ன மாதிரி வேலைக்கார பரதேசி எல்லாம் என்ன மாதிரி யோசிப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. என்னம்மா இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் அந்த மாதிரி பொண்ணு இல்லம்மா. ஏய், ரொம்ப நடிக்காத. பட்டிக்காட்டுக்குள்ள பஞ்ச பரதேசியா சுத்திட்டு இருந்தவ என்கிட்ட பேச தகுதியே கிடையாது. வீணா, நீ பேசுறது ரொம்ப தப்பு. அப்படிதான் பேசுவேன். உங்களுக்கு வேணும்னா இவ இந்த வீட்டுக்கு மருமகளா இருக்கலாம். ஆனா எனக்கு இந்த வீட்டு வேலைக்காரி. இவெல்லாம் ஒரு ஆளுன்னு இவளுக்கு போய் சப்போர்ட் பண்ணி பேச வந்துட்டீங்க. அப்படிலாம் பேசாத வீணா. மறையனூர்ல நம்ம பழைய ஜமீன் வீட்டுக்கு வேலைக்கு வந்தவ தான் துர்கா. ஆனா எப்போ அசோக் துர்காவை தொட்டு தாலி கட்டினானோ அப்போத்துல இருந்து அவ இந்த வீட்டு மருமக. உனக்கு இந்த வீட்டுல என்ன உரிமை இருக்கோ அந்த அளவுக்கு துர்காவுக்கும் உரிமை இருக்கு. உரிமை இருக்கா? முதல்ல இவளுக்கு உங்க தம்பி கிட்ட உரிமை இருக்கான்னு பாருங்க. அப்புறமா வீட்ல உரிமை கொண்டாடலாம். ஏன் ஏன் தம்பிக்கு உரிமை இல்ல? துர்கா அசோக்கோட பொண்டாட்டி. உங்களுக்கு தான் இவ அசோக்கோட பொண்டாட்டி. ஆனா அசோக்கு இந்த ஜென்மத்துல இவள பொண்டாட்டியா ஏத்துக்கவே மாட்டான். கடைசி வரைக்கும் இந்த வீட்டோட வேலைக்காரி தான் நீ. இத பாரு துர்கா, வீணா பேசினது எதையும் மனசுல வச்சுக்காதம்மா.